உழைக்கின்ற மக்களான உழவர்களால் கொண்டாடி மகிழும் திருநாள் மட்டுமல்ல, சூரியனுக்கு நன்றி தெரிவித்து சூரிய வணக்கம் செலுத்தும் சூரிய பொங்கல் தினம் மட்டுமல்ல, இது ஒரு தேசிய பொங்கலாகவும் இருக்க வேண்டும் என்று கருதியே நமது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களின் நேசக்கருத்தை பற்றி பிடித்து உங்களிடம் அவரை அழைத்து வந்திருக்கின்றேன். உங்களுக்கு சேவை செய்யும் கரங்களை கொண்டவர்களே இந்த அரங்கத்தில் இருக்கின்றார்கள். கௌரவ ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள், ஜனாதிபதி அவர்களின் செயலாளர் நண்பர் லலித் வீரதுங்க அவர்கள், அமைச்சர் குணவர்தன அவர்கள், வடமாகாண ஆளுநர் திரு சந்திரஸ்ரீ அவர்கள், நமது நாடாளுமன்ற உறுப்பினர்களான அசோக் சந்திரகுமார் அவர்கள், உதயன் செல்வேஸ்ரீ அலண்டின் அவர்கள் மற்றும் சக பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஜாழ் மாவட்ட அரசு அதிபர் இமல்டா சுகுமா அவர்கள், ஜாழ் மாநகர முதல்வர் ஜோயஸ்வரி பட்கராஜா அவர்கள், யுத்த படைகளாக இல்லாமல் மக்கள் பாதுகாப்பு படையாக மாறி மக்களின் விருப்பங்களுக்கு ஒத்திசைவாக செயலாற்ற விரும்பும் படத்தளபதிகள், கட்டள தளபதிகள் ஜெனரல் ஹத்ருசிங்க அவர்கள் எல்லோருமே இந்த அரங்கத்தில் மக்கள் முன் வீற்றிருக்கின்றார்கள். இன்றைய சூரிய பொங்கல் விழா வெறும் களியாட்ட நிகழ்வு அல்ல. சேவைகளை ஆற்றிக்கொண்டிருப்பவர்களும் சேவைகளை மேலும் பெற வேண்டிய எமது மக்களும் சந்தித்து கொள்ளும் நிகழ்வுதான் இந்த சூரிய பொங்கல் தினம். உரிமைகளை வழங்க விருப்பம் கொண்டவர்களும் உரிமைகளை பெற வேண்டி எமது மக்களும் சங்கமித்து கொள்ளும் நிகழ்வுதான் இந்த தேசிய பொங்கல் தினம். நாம் களியாட்டங்களை நடத்துவதற்காக இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்திருக்கவில்லை. களியாட்டம் நடத்தும் சூழலும் இல்லை. எமது கிழக்கு வாழ் உறவுகள் இயற்கை அனர்த்தங்களால் அலற்பட்டு கொண்டிருக்கும் இந்த துயர சூழலில் நாம் களியாட்டங்களை நடத்தி கொண்டிருக்க முடியாது. நமது தேசத்தில் வாழும் தனியொரு மனிதனுக்கு வலிகள், வதைகள், அவலங்கள் நிகழுமே ஆனால் அந்த வலியும் வதையும் அவலமும் நமது இதயங்களில் வெளியெடுக்கும் உணர்வுகளை கொண்டவர்கள் நாங்கள். 1978 நமது கிழக்கு மாகாண மக்கள் இயற்கை அனர்த்தங்களால் அவலப்பட்டு துயரங்களை சுமந்து நின்ற பொழுது நிவாரணப் பொருட்களை சேகரித்து கிழக்கு மக்களிடம் நேரடியாக முதலில் கொண்டு சென்ற அந்த மக்களின் துயர் துரைத்தவர்களில் நானும் ஒருவன். தற்போது கிழக்கு மக்களின் அவலங்களை கண்டு நமது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் துரிதமான நிவாரணப் பணிகள் உரிய முறையில் நடக்க வேண்டும் என்று பணிப்புரை வழங்கியிருக்கின்றார். நாமும் நமது கிழக்கு வாழ் உறவுகளின் அவலங்கண்டு துடிதுடித்து அந்த மக்களுக்கான நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றோம். ஜாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் பொது அமைப்புகளும் ஈடுபட்டு வருகின்றன. கிழக்கு மக்களின் துயத்துடைக்க உதவியுள்ள அனைவருக்கும் இந்த இடத்தில் நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒருபுறம் இயற்கையின் அனர்த்தங்கள் நடந்து கொண்டிருப்பினும் மறுபுறத்தில் ஏற்கனவே பல்வேறு அவலங்களையும் சந்தித்திருந்த உங்களுக்காகவே இன்றைய சூரிய பொங்கல் நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதில் கபட நோக்கம் இல்லை, சுயநலம் இல்லை, அரசியல் இல்லை. சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கும் இன்றைய தினத்தில் அச்சமும் பதட்டமும் தருவனமாக இருந்த சூழலையும் எமது மக்கள் உரிமையின் பெயரால் நடத்தப்பட்ட அழிவு யுத்தத்தினாலும் சொந்த இனத்தவர்களாலும் சுரண்டப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் கொல்லப்பட்டும் அச்சுறுத்தப்பட்டும் வாழ்ந்து வந்த துயர சூழலை இல்லாதொழித்து எமது மக்களுக்கு ஆறுதல் தர முடிந்த அமைதி சூழலை உருவாக்கி தந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கும் மற்றும் சகலருக்கும் நன்றி தெரிவிக்கும் நிகழ்வாகவே இதை நாம் கருத வேண்டும். நீண்டகால இழப்புகளை சந்தித்திருந்த எமது மக்கள் அழிவுகளை மட்டுமன்றி வேறு எதையும் பெற்று தந்திராத அழிவு யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த நடவடிக்கையின் போதும் அழிவுகளிலிருந்து மீண்டெழுந்து வந்திருக்கின்றீர்கள். துயரங்கள் இனி இல்லை, அவலங்கள் இங்கில்லை என்ற நிலைமையை தோற்றுவித்தமைக்காக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்வாகவே நாம் இதை கருதுகின்றோம். பெரும் புயலை எதிர்கொண்டு மீண்டெழுந்து வந்த எமது மக்கள் துயரங்களில் இருந்து விடுபட்டு ஒளிமயமான ஒரு எதிர்காலத்தை நோக்கி செல்லும் விருப்பங்களை வெளிப்படுத்தும் தினமாகவே இன்றைய சூரிய பொங்கல் தினத்தை நாம் கருதுகின்றோம். இதுவரை அனுபவித்து வந்த வலிகள், வதைகள் அனைத்தையும் எடுத்துக்காட்டி அவற்றிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கடந்த கால தமிழ் தலைமைகள் தவறவிட்டது போல் இனியும் நாம் தவறவிட அனுமதிக்க மாட்டோம் என்ற நம்பிக்கையோடு கிடைத்த சந்தர்ப்பத்தை நாம்
உரிய முறையில் பாதுகாப்போம் என்பதற்கு எமது மக்கள் சமஞ்சகாட்டும் தினமாகவே இன்றைய தேசிய பொங்கல் தினத்தை நாம் கருதுகின்றோம். சகல வன்முறைகளும் ஒழிக்கப்பட்டு இன்னமும் முழுமையாக ஜனநாயகமயப்படுத்தப்பட்ட ஒரு சமாதான பூமியிலே நாம் வாழ விரும்புகின்றோம் என்ற எண்ணங்களை வெளிப்படுத்த உரிமையோடு உறவுக்கரம் மீட்டுகின்ற நிகழ்வாகவே இன்றைய சூரிய பொங்கலை நான் கருதுகின்றேன். இனங்களுக்கு இடையிலான ஐக்கியத்தை பலப்படுத்தவும் பேணி பாதுகாக்கவும் சம உரிமை பெற்ற சுதந்திர பிரஜைகளாக எமது மக்கள் முகமுயர்த்தி கௌரவமாக வாழ்வதற்கும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுடனான உறவுகளை எமது மக்களும் பலப்படுத்துகின்ற உயரிய எண்ணங்களை கொண்ட நிகழ்வாகவே இந்த தேசிய பொங்கல் தினத்தை நான் கருதுகின்றேன். இனிய மக்களே, எதை நாம் தீர்க்க தரிசனமாகவும் தொலைதூர பார்வையோடும் சொல்லியிருந்தோமோ அதுவே இங்கு நடந்து முடிந்திருக்கின்றது. அது துயரங்களோடு நடந்து முடிந்திருந்தாலும் நிரந்தர மகிழ்ச்சிக்காகவே நடந்து முடிந்திருக்கின்றது. எதை நாம் நடக்கும் என்று சொல்லியிருந்தோமோ அதுவே இங்கு நடந்து கொண்டிருக்கின்றது. எதை நாம் எண்ணி இருந்தோமோ அதுவே இங்கு நடக்கவும் போகின்றது. எந்த வழிமுறையில் எமது அரசியல் உரிமை பிரச்சனைக்கான தீர்வை பெற்றுக்கொள்வது சாத்தியம் என்று நாம் சொல்லி வந்திருக்கின்றோமோ அந்த வழிமுறையே அரசாங்கத்தினாலும் தென்னிலங்கை எதிர்க்கட்சிகளாலும் மற்றும் சர்வதேச சமூகத்தாலும் குறிப்பாக இந்திய அரசாங்கத்தாலும் இன்று அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது. சமீபத்தில் இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு வருகை தந்த அனைத்து அரசியல் பிரமுகர்களும் ராஜதந்திரிகளும் இதையே வெளிப்படையாக உறுதிப்படுத்தியும் இருக்கின்றார்கள். வெற்றியின் இலக்கை அடையும் தருணத்தில் இருக்கும் எமது நடைமுறை சாத்தியமான வழிமுறையை எந்த அளவிற்கு இன்னமும் அதிகமாக மக்கள் ஏற்று பின்பற்றுகின்றார்களோ அந்த அளவிற்கு அதன் வெற்றி என்பது இலகுவாகவும் விரைவாகவும் நிறைவேறும். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்கின்றதோ அதுவும் நன்றாகவே நடக்கின்றது. எது நடக்க இருக்கின்றதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். நாம் வரும் சலசலப்பு காட்டுவதற்காகவோ அன்று எமது மக்களின் அழிவுகளை வைத்து சுயலாப அரசியல் நடத்துவதற்காகவோ எந்த காலத்திலும் எதையும் சொல்லி இருந்ததும் இல்லை, செய்திருந்ததும் இல்லை. அழிவு யுத்தம் என்பது எமது மக்களை நடுத்தெருவில் கொண்டு வந்து நிறுத்தும் என்றும் அழிவு யுத்தத்தை நிறுத்தி அமைதி பேச்சின் ஊடாக நாம் அடைய வேண்டிய அனைத்தையும் பெற முடியும் என்றும் நாம் தீர்க்க தரிசனமான தீர்மானங்களை எடுத்திருந்தோம். இதுபோலவே அனைத்து தமிழ் தலைமைகளும் ஏற்கனவே முடிவுகளை எடுத்திருந்தால் எப்போது எமது மக்களும் நாங்களும் நினைத்தது நடந்திருக்கும். எமது மக்கள் இத்தனை அவலங்களையும் சுமந்திருக்க வேண்டிய துயரங்கள் நிகழ்ந்திருக்காது. பொன் கந்தையா அவர்கள் 2 மொழியையும் தமிழர்கள் சிங்களத்தையும் சிங்களவர்கள் தமிழையும் படிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் எங்களுடைய தமிழ் தலைமைகள் அதை மறுத்திருந்தார்கள். அதனுடைய விளைவு எங்களுடைய தமிழ் சமூகத்தினர் புலம்பெயர்ந்த நாடுகளில் பல மொழிகளையும் கற்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு தமிழையே மறக்கின்ற நிலைமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதேபோல் ஆரம்ப காலங்களில், அதாவது இலங்கை இந்திய ஒப்பந்தத்திற்கு முன்பிருந்த இலங்கை தீவின் ஆட்சியாளர்களும் அதே தவறுகளை விட்டிருக்கின்றார்கள். அதனால் தீர்வு காண முடியாத எமது அரசியல் உரிமை பிரச்சனைக்காக எமது மண்ணில் ஒரு ஆயுத போராட்டம் நடத்தப்பட்டது. அந்த ஆயுத போராட்டத்தின் ஆரம்பங்களில் ஒரு நீதியும் இருந்தது. அதில் நானும் ஒரு தலைமை பாத்திரம் ஏற்று உழைத்திருக்கின்றேன். எங்களில் பலரும் அதில் பங்கெடுத்திருக்கின்றார்கள். ஆயுத போராட்டத்தில் எமக்குள் நாமே சண்டையிட்டு கொண்டதே அதிகம். தமிழர்களை கொன்றொழித்த வரலாறே இங்கு நடந்து முடிந்துள்ளது. அதற்கு காரணமானவர்கள் இன்று உயிருடன் இல்லை என்பதால் நான் அது குறித்து மேலும் விமர்சிக்க விரும்பவில்லை. ஆனாலும் ஆயுத போராட்டத்தின் விளைவுகளால் நாம் விரும்பியது போல அந்த அழுத்தங்களால் இலங்கை இந்திய ஒப்பந்தம் என்ற பொன்னான வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. இலங்கை இந்திய ஒப்பந்தத்தோடு ஆயுத போராட்ட முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்க வேண்டும். அந்த ஒப்பந்தத்தை வாய்ப்பு கிடைத்தவர்கள் ஏற்கவும் இல்லை, ஏற்றுக்கொண்டவர்கள் சரியாக பயன்படுத்தவும் இல்லை. இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை நாம் சரிவர ஏற்று பயன்படுத்தி இருந்திருந்தால் அதன் பின்னரான அழிவுகள் இங்கு நடந்திருந்திருக்காது. ஆகவேதான் நான் ஒரு விடயத்தை அடிக்கடி தெரிவித்து வருகின்றேன். இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் பின்னரான அழிவுகள் அனைத்துக்கும் பிரதானமான பொறுப்பை எடுக்க வேண்டியவர்கள் சம்பந்தப்பட்ட தவறான தமிழ் அரசியல் தலைமைகளே. ஆனாலும் நாம் அந்த முயற்சியை கைவிட்டு விடவில்லை. இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துமாறு நாம் கடந்த 20 வருடங்களாக வலியுறுத்தி வந்திருக்கின்றோம். ஜனாதிபதி பிரேமதாச, ஜனாதிபதி DB விஜயதுங்க,
ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்க, பிரதமர் ரணில் விக்ரமசிங்க என்று எல்லோரிடமும் கேட்டிருந்தோம். யாரும் முன் வந்திருக்கவில்லை. எமது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு மட்டுமே அந்த அரசியல் துணிச்சலும் எமது நியாயமான கோரிக்கைகள் மீதான விருப்பமும் பிறந்திருக்கின்றது. கிழக்கு மாகாணத்தில் ஒரு அடையாளமாக அதை ஆரம்பித்து வைத்திருக்கின்றார் எமது ஜனாதிபதி அவர்கள். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களின் உறுதிமிக்க அரசியல் துணிச்சலை நான் பாராட்டுகின்றேன். வருகின்ற உள்ளூராட்சி தேர்தலை அடுத்து வடக்கு மாகாண சபைக்கான தேர்தல் நடக்கப் போகின்றது. அதன் பின்னர் இலங்கையில் உள்ள அனைத்து மாகாண சபைகளுக்கும் இந்த நாட்டில் வாழுகின்ற அனைத்து இன மக்களின் மாகாணங்களுக்கும் 13வது திருத்தச் சட்டத்தின் பிரகாரமும் இன்னமும் இருக்க முடிந்த மேலும் கூடிய அதிகாரங்கள் வழங்கப்படும். இதுவே நடைமுறை சாத்தியமானது. இதிலிருந்து நாம் ஐக்கிய இலங்கைக்குள் சமாதான சகவாழ்வும் சம உரிமையும் என்ற இலக்கு நோக்கி